காலை வணக்கம் மக்களே. இது இப்போ வந்து நான் எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தோட்டத்தில் வந்து நாங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு விவசாயம் நெல் தான். நாங்கள் வந்து செய்கிற முதல் விவசாயம். இன்ன வரைக்கும் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணினது கிடையாது. இதுதான் முதல் தடவை பண்ணுறோம். இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஆனால் பண்ணினது வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணினது கிடையாது. எங்கள் வீட்டு பெரிய ஆளுகளோட ஜாயின் பண்ணி பண்ணுவோம். அவங்களுக்கு பின்னால் நின்றே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் தனியாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு சிலதுக்கு வந்து எங்களுக்கு இதெல்லாம் ஏன் வருதுன்னு எங்களுக்கு தெரியலை. கற்றுக்குறோம். இப்போ தான் நாங்கள்லாம் கற்றுக்குட்டிகளாக இருக்கோம், கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இப்போ நான் ஒரு இது காமிக்கிறேன். இதுக்கு என்ன மருந்து அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அடிக்குது. இதுக்கு வந்து பூச்சி மருந்துன்னு சொல்லிட்டு ஒரு தடவை அடித்தோம். ஆனால் இருந்தாலுமே இது மாறாமல் திருப்பி இருக்குது. இதுக்கு என்ன மருந்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. கற்றுக்குட்டியை நாங்களாம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். பெரியவங்க நிறைய பேர் விவசாயி இருக்கீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க. எங்களை மாரி வளர்ந்து வர சின்ன சின்ன விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்தா பாருங்கள், கரெக்டாக நான் வந்து 2.5 ஏக்கர் நட்டுருக்கோம் நெல். மிச்சது எல்லாமே மக்காச்சோளம் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பருத்தி கொஞ்சம் போட்டிருக்கோம். பருத்தி இதெல்லாம் வந்து ஏதோ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண தெரியுது. ஆனால் நெல் வந்து அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன்டா இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றப்போ வந்து ரொம்ப ஒரு பரீட்சை எழுதுறது மாரி தானே. ரொம்ப கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாரி இருக்குது. அதை நாங்கள் எழுதிட்டுருக்கோம். கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகும்னு நம்புகிறோம். பாருங்கள், இந்தமாரி பூச்சிக்கு வந்து என்ன மருந்து அடிக்கிறது மட்டும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி அங்கங்கே இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு பரவாயில்லை. ஃபஸ்ட் டைம்னால எப்படி இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நான் எங்கள் வீட்டுக்காரரும். உங்களோட சப்போர்ட்டு வேணும். எங்களை மாரி வளர்ந்து வர விவசாயிகளுக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன இது வந்து இந்தமாரி இதுக்கு மருந்து அடிக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய விவசாயிகள்லாம் இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர் இப்போ நிறையா வந்து ஆர்ட்ஸ் தான் படிக்குதுங்க, அக்ரிகல்ச்சர் தான் படிக்குதுங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ். அந்தமாரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுலாம் சொல்லுங்கள், ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து எங்கள் தோட்டத்தில் நெல் காட்டை காமிச்சிருந்தேன். நெல் வந்து காமிச்சிருந்தேன். அது வந்து தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால, கிணறு பக்கத்தில் இருக்கிறனால தண்ணி பாய்ச்சி நம்ம போடுறது. இது வந்து பருத்தி வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்தமாரி மழை பெஞ்சா நல்லா வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறப்ப இந்த பருத்தி நாங்கள் போட்டது. நல்லா பருத்திலாம் நல்லா வந்துருச்சு. மழையும் நல்லா ஓரளவுக்கு நல்ல மழை தான். இந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருத்தி வந்து எங்களுக்கு இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நல்ல செடி வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைடு அந்த புல் மாதிரி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி தெரியுது பாருங்கள், அது எல்லாமே பருத்தி தான் போட்டிருந்தோம். ஆனால் களை எடுக்க முடியாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தனால இது வந்து வானம்பாத்து பூமின்றப்ப தண்ணி நிறைய தேங்குறது. மணலில் இந்த காட்டில் வந்து தண்ணி அதிகமாக தேங்கும். களிமண்ணும் இல்லாமல் மணல் காடும் இல்லாமல் ரெண்டும் பொதுவாக இருக்கிறது மாரி இருக்கும் இந்த மண். அதனால் களை எடுக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டோம். அதனால் வந்து அந்த சைடு செடியெல்லாம் இருக்குது, ஆனால் உள்ள புல்லுக்குள்ளேயே இருக்குது. மற்றது எங்களால் முடிஞ்ச அளவு வந்து களை எடுத்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்த பக்கத்தை மட்டும் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் செடி பருத்தி செடி எவ்வளோ அழகாக பூ பூத்துருச்சுன்னு பாருங்கள். எத்தனை பேர் இந்த பருத்தி செடி பூ பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம தனியாக பண்ணுறப்போ அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பெரியவங்க வந்து சப்போர்ட்டோடய அவங்களுக்கு பின்னாலே நின்று நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம தனியாக செய்கிறப்ப இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வெள்ளாமன்றது வந்து விவசாயம்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானதுன்னா விவசாயம்தான். இதில் லாபத்தை கண்டுபிடிச்சோம்டா நம்ம நல்லாயிருக்கும். நான் லாபம் கண்டுபிடிக்க முடியலண்டா விவசாயம் வந்து பெரிய இழப்பு தான். பாருங்கள், இதுதான் வானம் பார்த்த பூமி. எத்தனை பேருக்கு இது தெரியும்? எனக்கே வந்து இங்கே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் எங்கள் ஊரில் எங்கள் தோட்டத்தில் வந்து இந்தமாரி கிடையாது. நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு எப்போவுமே செலும்பாக இருக்கிற ஏரியா.
ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நானே இதை பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, மழை பெய்கிற டயத்தில் விளைச்சி விட்டு இது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. பருத்தி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுண்டா இப்போ தான் எனக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் காய் வந்து நல்லா ஸ்டேஜில் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பருத்தி வர 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 நல்ல ஒரு வருமானம் தான். அதுலேயும் ரெகுலராக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இருங்க, பருத்தி வெடிச்சிருந்துச்சு ஒரு இடத்துல, அதை அப்படி காமிக்கிறேன். எங்களோட ஃபஸ்ட்டு விவசாயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். எங்களை மாதிரி கற்றுக்குட்டியாக வர எத்தனையோ விவசாயிகள் இருக்காங்க. இப்போல்லாம் படித்ததுக்கு யார் வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ, இப்போ வந்து மேக்ஸிமம் தோட்டம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் இதில் ஃபஸ்ட்டு வெறிச்சிருக்கிற பருத்தி. எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக மல்லிகைப்பூ மாதிரி. இதேமாரி இன்னொரு செடியிலையும் இருக்குது பாருங்கள். இவங்கெல்லாம் இப்போ தான் குட்டி குட்டி செடியாக இருக்காங்க. இவங்க வந்துடுவாங்க. ஈரம் வந்து நல்லா தாங்கக்கூடிய மண் இந்த மண். இங்கே பாருங்கள், ஒரு செடி வந்து காஞ்சி போயிடுச்சு. அதில் இருந்த காய் எல்லாமே வெடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. மழையில் நனைஞ்சிருந்துருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இல்லைன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டுக்கார் சொன்னப்பெல்லாம் ஐயோ இவர் நம்மளை காட்டில் கொண்டு போய் போட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் வந்து பழகினோடனே வாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இடையிலே வந்து துவரை போட்டிருக்கோம், துவரம் பயிர். இப்போ தான் செடி வளர்ந்துட்டுருக்கு, துவரை செடியும். அதுலேயும் மொச்சையும் போட்டிருக்கோம். ஒரு சால் மட்டும் மொச்சை போட்டிருக்கோம். அதாவது ஒரு சாலுன்றது எப்படின்னா ஒரு பகுதியில் நேர இதாக இருக்கு பாருங்க. இப்போ தான் அதுங்க மொச்சை வந்து பூ எடுக்குது. மொச்சை செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொச்சப்பூ காய் இருக்குது, ஆனால் காயில் வந்து ஏதோ பூச்சி அடிச்சிருக்கு பாருங்க. இந்த பூச்சிக்கெல்லாம் மருந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோ இதில் களி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு போடுறப்போ அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.